தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாநாடு நடத்த துப்பில்லாத கட்சி காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சொந்த ஊரில் சீமான் டெபாசிட் இழந்தாப்புல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் சொன்னாப்புல சொந்த ஊரில் டெபாசிட் இழந்தாப்புல சீமான் அப்படின்ட்டு. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இதே மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதியில் வெறும் 38,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் பறி கொடுத்தாரு. இது எல்லாத்துக்கும் தெரியும். 7 லட்சம் 8 லட்சம் ஓட்டு பதிவாச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெறும் 38,000 ஓட்டு வாங்கி டெபாசிட்டை பறி கொடுத்தாரு. இந்த வரலாறை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு அதுதான். காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 30,000 ஓட்டு கூட கிடையாது. ஒரு சட்டசபை தொகுதியில் 5,000 ஓட்டு கூட கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு. அதுதான் உண்மை. தனித்து போட்டிக்கிட்டால் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக எல்லா தொகுதியிலையும் ஏற்கனவே டெபாசிட் இழந்திருக்கு. இனிமேல் அதோட நிலைமை ரொம்ப மோசம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியையும் சீமானை பற்றி விமர்சிக்கிறாப்புல இந்த மாணிக்கம் தாகூர். நாம் தமிழர் கட்சி வருடந்தோறும் 2 மிகப்பெரிய நிகழ்ச்சியை முன்னெடுக்குது. மே 18ஆம் தேதி இன எழுச்சி மாநாடு, அடுத்தது மாவீரர் நாள் நவம்பர் மாதம். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த நவம்பர் 27 மே 18 இந்த 2 நாட்களும் நாம் தமிழர் கட்சி 2 முக்கியமான நிகழ்ச்சி நடத்துது. ஒன்று மாவீரர் நாள், இன்னொன்று மே இன எழுச்சி நாள். குறைந்தது 5 லட்சம் 6 லட்சம் தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. 5 லட்சம் 6 லட்சம் தொண்டர்கள் கலந்துக்கிறாங்க. சமீபத்தில் திருச்சியில் மாநாடு நடந்துச்சு. 10 லட்சம் தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு கட்சியை சார்ந்த தேசிய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆக நாம் தமிழர் கட்சி நடத்துகிற வருடத்துக்கு 2 தடவை நடத்துகிற அந்த நிகழ்ச்சிகளில் 10 லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொள்கிறாங்க. ஆனால் இதே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் என்னைக்காவது மாநாடு நடத்தியிருக்கா? காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது மாநாடு நடத்தியிருக்கா? அதுதான் கேள்வி. இவங்க மாநாடு நடத்துனாங்கன்னா இவங்களுடைய தொண்டர் பலம் என்ன அப்படின்னு தெரியும். இவங்க மாநாடு நடத்த மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் தொண்டர்களே கிடையாது. சும்மா பொறுப்பாளர்களை வச்சுக்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்குது இந்த காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு கிராமத்தில் கிளைகளே கிடையாது, ஒன்றியத்தில் கிளைகளே கிடையாது, வார்டில் கிளைகளே கிடையாது. சும்மா மாவட்ட பொறுப்பாளர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் வச்சுக்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்துச்சுன்னா இதோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அதுதான் உண்மை. ஒரு பையன் அந்த மாநாடு காத்தாடும். பிளாஸ்டிக் சேருக்கு மத்தியில் தான் அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் தொண்டர்களே கிடையாது. அதான் உண்மை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வருடத்துக்கு 2 நிகழ்ச்சி நடத்துது. 10 லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொள்கிறாங்க. இதை மாணிக்கம் தாகூருக்கு நினைவு கொள்கிறோம். தமிழ்நாட்டில் தொண்டர்களே இல்லாத கட்சி என்னன்னு கேட்டால் அது காங்கிரஸ் கட்சி தான். வாக்கு வங்கியே இல்லாத கட்சி எதுனா காங்கிரஸ் கட்சி தான். அதான் உண்மை. சும்மா திமுக, அண்ணா திமுக இந்த கட்சிகள் மீது மாறி மாறி சவாரி பண்ணிட்டு இருந்த இந்த காங்கிரஸ் கட்சி இப்போ புது வரவான தமிழக வெற்றி கழகம் தோளில் ஏறி உட்கார்ந்துருக்கு. தூக்கி வீசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை இன்னும் 1 வருஷத்தில் எப்படியாவது வாங்கிடுவாங்க குறுக்கு வழியில். அப்புறம் உங்களை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குப்பைக்கு தான் போகணும். காங்கிரஸ் கட்சி குப்பைக்கு தான் போகணும். திமுக கதவை தட்டினாலும் திமுக இனிமேல் சேர்த்துக்க மாட்டாங்க. அண்ணா திமுக ஒரு செத்துப்போன பாம்பாயிடுச்சு. ஆக மாநாடு நடத்த துப்பில்லாத கட்சி எந்த கட்சின்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சி தான். ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது. இவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் அப்படியே பிளாஸ்டிக் சேர் தான் இருக்கும். பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க. பேச வேண்டிய பேச்சாளர்கள்லாம் பிளாஸ்டிக் சேரை பார்த்து தான் பேசணும். அதுதான் உண்மை. மாநாடு நடத்த துப்பில்லாத கட்சி. ஆனால் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது.